ஹாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கொண்டக்கடலை வச்சு சென்னா கிரேவி ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் சாதத்தோடையுமே பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு மசாலா தான் அரைக்கணும், ரொம்ப வேலை கிடையாது. 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு கொண்டக்கடலை ஓவர் நைட் ஊற போட்டு அதை குக்கருக்கு மாற்றி ஒரு 4 விசில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது ரொம்ப பூவாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப கொலைய வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அது உடையணும். இவ்வளோதான், இவ்வளோ தூரம் வேக வச்சா போதும், அப்படி இல்லைன்னா குழஞ்சிரும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சும்மா பேருக்கு ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த கிரேவி நிறைய செய்ய போகிறோம், அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க, கண்ணாடி பதம் வரணும். வதக்கிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டையுமே பச்சை வாடை போகும்படியே நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. ஒரு 1/2 மினிட் போல் வதக்குனீங்க அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை எல்லாம் போயிடும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், இது கலருக்காக. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மொத்தமாக மசாலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு இவ்வளோ தான். இப்போ இது கூட ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனது இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 பட்டை துண்டு, ஒரு 3 ஏலக்காய், 4-5 போல் கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி. இந்த கல்பாசி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை பொரியும்படியாக இது மாதிரி வறுத்து விட்டு இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்துடும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அழகாக வெந்துருச்சு. இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே 2 மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சீக்கிரம் வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி குழஞ்சி வெந்து வரணும், மற்றபடி ரொம்ப மசியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். சும்மா வதக்கி வெந்து வந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வெந்துருச்சா, ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் வதக்கி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ இது கூடவே ஒரு 4-5 போல் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அந்த முந்திரி ஆட் பண்ணும்போது கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட ஒரு சில அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த மிக்சரை நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த இதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம், மற்றபடி தண்ணி தேவைப்படாது. முக்கால்வாசி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். இப்போ இந்த பேஸ்ட் ஃபஸ்ட்டு எண்ணெயில் மசாலாலாம் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அது கூட இது ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றினா மட்டும் தான் இந்த மாதிரி அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வதக்கி தானே அரைச்சிருக்கோம், பச்சை எதுவும் போடலை. அதனால இது சீக்கிரமாக வெந்துடும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒன்று போல் இது மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா இது மசாலா கூட சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூடயே இந்த கொண்டக்கடலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மசாலா எல்லாம் அந்த கொண்டக்கடலை கூட மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி உங்கள் கன்சிஸ்டன்சியை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக பிடிக்கும் அப்படின்னா தண்ணியை கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி தேவைப்படுதுன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இது அவ்வளோதான் மக்களே. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்துச்சுன்னா அதோட முடிஞ்சுது. இன்னும் ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சா, இப்போ இது கூட அரை லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு ஆட் பண்ணிடுங்க. இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் ஆகி சூப்பராக வரும். கை நிறைய கொஞ்சம் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் மக்களே, சூப்பரான கருப்பு கொண்டக்கடலை கிரேவி ரெசிபி வந்து செம்மையா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்கூடயுமே மேட்ச் ஆகும். முக்கியமா ரச சாதம், இல்ல வெறுமனே சாதத்து கூடயுமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க. ரெசிபில ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரெசிபி பிடிச்சவங்க சின்னதா ஒரு லைக் போட்டுருங்க.